அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இருக்குங்க, அதே டேஸ்ட்லேயே அதே சாஃப்ட்னஸில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு வந்து நான் 2 பேருக்கு செய்கிற மாதிரி காமிச்சிருக்கேங்க. கோதுமை மாவு போட்டிருக்கேன். இது வந்து சூடான பாலுங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மீடியமான சூடில் உள்ள பால் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஜீனி வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலாக இருக்கணுங்க, கண்டிப்பாக இருக்கணும் அப்படி. நெய் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் இல்லைனாக்கா நீங்கள் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று நம்ம பிசைகிறது தாங்க இருக்குது. நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு நல்லா பிசையணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், உடனே ஊற்றக்கூடாது, நிறையா ஊற்றிடக்கூடாது. நல்லா அகலமான பவுலில் நம்ம மாவு போட்டு பிசையணும், அப்போ தான் தாராளமாக பிசைய வரும் நமக்கு. எந்த அளவுக்கு நம்ம பிசையணுமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்குங்க சப்பாத்தி. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சாஃப்டாகவே இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம செய்கிற சப்பாத்தி. எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நான் பிசையணும் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அழுத்தமாக நம்ம பிசையணும். நல்லா உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தணுங்க மாவை. இப்போ திருப்பி விரலாம் மடக்கிக்கிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தணும். பரோட்டாவுக்கு அப்படி தான், இந்த சப்பாத்திக்கு அப்படி தாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டாவும் சரி சப்பாத்தியும் சரி. இன்னொன்று கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊறணுங்க, ஊறினா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பசஞ்சாச்சு. கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க, ஊறினா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மூடி போட்டு நம்ம மூடி 1/2 மணி நேரம் ஊற விடுவோம் மாவை. தேய்க்கிறத அப்புறம் காமிக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நான் வில்லையாக போட்டுக்கிறேன். நான் 2 மெத்தடில் நான் வந்து சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேங்க.
தேய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ நல்லா பிணைஞ்சதுனால நல்லா ஈஸியாக தேய்க்க வருது. நல்லா பிசையலைனாக்கா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், தேய்க்கும் போதே கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும் மாவு. எப்படி தளர்வாக ஈஸியாக இழுக்க வருது பாருங்கள். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வரலாம். கொண்டு வந்து இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 விதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது உங்களுக்கு. இப்போ இந்த 2 கணரையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது மெலிசாக தேய்ச்சிக்கணும். மோஸ்ட்லி ஹோட்டலில் இப்படி தான் வைப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது எப்போதும் நாங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வோம். இப்போ கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். சைடில் உள்ளது 2யும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மேலேருந்து மடக்கிட்டு வரணும். அப்படியே பாருங்கள், 3 மடக்காக மடக்கிட்டு வரேன். இது ஒரு மெத்தடு. இது மெலிசாக தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆச்சு. இப்போ சுடுற வேலை தான். இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். சட்டி அடுப்பில் இருக்குது, நல்லா சுடாக இருக்குது. நான் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்கள் நெய் போட விருப்பம்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பிறகு நம்ம திருப்பி போடணும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஹோட்டலில் கிடைக்கிற அதே மாதிரியே இருக்குங்க நமக்கு. நல்லா வெந்து எடுக்கணுங்க, உடனே அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. இப்போ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன்.
அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நம்ம செய்யணுங்க. சிக்கன் குருமா, மட்டன் குருமா, வெஜிடபிள் குருமா எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் இதுவும் சப்பாத்திக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிக்கும்போது பாருங்கள் அப்படியே தோசையை பிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்குறேங்க. நீங்கள் வந்து எது வேணுமோ வச்சுக்கோங்க. வெஜிடபிள் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா எதுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.